இந்த வளையல போட்டுக்கிறதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேண்டாம். இந்த வளையல போட்டுக்கிற தகுதி தென்றலுக்கு மட்டும்தான் இருக்கு. அவளுக்கு இது நான் கொடுத்தது. அடுத்தவங்க பொருளை கேட்காம எடுத்து போட்டு பாக்குறது நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க செய்யற காரியம் இல்ல. எனக்கு இந்த மாதிரி பண்ணாலாம் பிடிக்கவே பிடிக்காது. தென்றல், எனக்கு டைம் ஆயிடுச்சு பாட்டி. ஸ்பெஷல் டியூட்டி வேற இருக்கு, நான் போணும். நாங்க கிளம்பலாமா? என்ன தென்றல், தங்கச்சியை திட்டேன்னு கோச்சிக்கிட்டியா? நான் பெரியவ, அவளை கண்டிக்க எனக்கு உரிமை இல்லையா? பிறந்த வீட்டு சொத்து நம்ம உயிருக்கு சமம். இதெல்லாம் என் பிறந்த வீட்ல இருந்து எனக்காக கொடுத்த பொருள். அத நான் என் பேத்திக்காக பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். இத அவ எடுத்து போட்டு பார்த்தத பார்த்தப்போ என்னால பொறுக்க முடியல. நான் போட்டத ஆகாஷோட பொண்டாட்டி தான் போடணும்னு நான் என் மருமக மாதவிய கூட தொடவிடாம வச்சிருந்தேன். அதுவும் தங்கச்சி எடுத்து போட்டதும் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். வயசாயிடுச்சு இல்லையா? அதான் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. தென்றல், நான் வேணும்னா உன் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கவா? ஐயோ, சொல்லு தென்றல். நீ கேட்க சொன்னா உன் தங்கச்சி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நீ சொல்லு. என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? தப்பு பண்ணது இவதான். இவதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய், மன்னிப்பு கேள்றி. அம்மா, தப்பு பண்ணது நான் தான். அப்படி கேட்காம எடுத்து போட்டிருக்க கூடாது. மன்னிச்சிருங்க பாட்டி. ஐயோ, நீ ஏம்மா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? யார் சாரி கேட்கணும்னு தென்றலே சொல்லட்டும். அவளோட தீர்ப்பு தான் இங்க எனக்கு முக்கியம். அவ கோபத்தை என்னால தாங்க முடியாது. எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல பாட்டி. அப்போ அம்மா கிட்ட போலாமான்னு சைகை பண்ணியே, அது எதுக்கு?
நிஜமாவே டியூட்டிக்கு போகணும். ஓ அப்படியா? ம். சரி, போயிட்டு வா. ம். போயிட்டு வரேன். வா. வரோங்க. சரிங்கம்மா. வரேங்க. வாங்க. வரேன். அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா கூட இருக்கட்டும், கொடி கட்டி பறக்கட்டும், எவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிட்டாங்க பாத்தீங்கல்ல? இவ சின்ன பொண்ணு, எனக்கும் அவளுக்கும் கை சைஸ் ஒண்ணுன்னு சொல்லி தானே போட்டு பார்த்தா. அதுக்கு அவங்க என்ன பேச்சு பேசினாங்க பாத்தீங்களா? அங்க நான் பேசினா அவங்களுக்கு அவமானம் தான். நான் அமைதியா வந்துட்டேன். அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கோவம் வந்துருச்சான். கோபம் வரதாண்டி செய்யும். அது அவங்க அப்பா அவங்களுக்கு சீதனமா கொடுத்தது. அது அவங்க உனக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து இவ போட்டு பார்த்தா அவங்க கோவப்படாம கொஞ்சம் வசைவாங்க. எல்லாம் 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 இவளால தான் வந்துச்சு. அதை எதுக்காகடி இவ எடுத்து போட்டு பார்க்கணும்? இவ பண்ண தப்புக்கு நம்ம எல்லாரையும் வெளியில போன்னு சொல்லாம ஏதோ 4 வார்த்தை இவளை திட்டினதோட விட்டாங்களே, அதுல எந்த தப்பும் இல்ல. இத பாருங்க, வயசுல பெரியவங்க வாழ்ந்து சாதிச்சவங்க எல்லாம் பேசினா நம்ம தப்பே பண்ணலைனாலும் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஏண்டி எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்காக நான் மன்னிப்பு கேட்கவான்னு கேட்டாங்களே, அந்த பெருந்தன்மையை மறந்துட்டு பேசுற? அம்மா, நீ தப்பா அர்த்தம் புரிஞ்சிட்டு இருக்க. அவங்க பெருந்தன்மையால மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லலமா. நமக்கு கோவம் வந்துருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல பயந்துதான் மன்னிப்பு கேக்குறேன்னு மாத்தி பேசினாங்க. அப்ப கூட அவங்க என்னை இழுத்து தென்றல் கேட்க சொன்னா கேக்குறேன்னு என்ன கோத்து விட்டாங்களே, பாத்தீங்களா? கேட்டீங்களா அவ எப்படி பேசுறான்னு? அவகிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. அம்மா, அப்பாவை எதுக்கு இதுல இழுக்கிற? நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கம்மா. அவங்களுக்கு பணம் இருக்குங்கிற கர்வம், அதுக்கு மேல அகங்காரம். இவ்ளோ நகைய போட போறேன்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு கதை, அதுக்கான விலை, இது எல்லாத்தையும் சொல்லி அப்படியே அடிக்கிட்டு போனாங்களே, அதை நீங்க பாக்கலையா இல்ல கேக்கலையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? நம்ம சாதாரணமா ஒரு புடவை வாங்கினாலே அக்கம் பக்கம் எல்லார்கிட்டையும் காட்டி அங்க தேடி வாங்கினோம் இங்க தேடி வாங்கினோம், இது அவ்வளோ விலை இவ்வளோ விலைன்னு சொல்ல மாட்டோமா? அதே மாதிரி தாண்டி இதுவும் ஒன்னொன்னுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருந்திருக்கு, அதை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்னடி தப்பு இருக்கு? நீ சொல்ற கர்வம் அகங்காரம் இதெல்லாம் இருந்தா அவங்க எதுக்குடி நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்க போறாங்க? அவங்களோட தகுதிக்கும் மதிப்புக்கும் தகுந்த இடத்துல பொண்ணு எடுத்துட்டு போறாங்க. அதுல இருக்கிற சூட்சுமம் உனக்கு தெரியலம்மா. பணத்தால அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க குணத்தாலையும் அவங்களுக்கு ஈக்குவலா தானே இருப்பாங்க. இவங்க பேசினா அவங்களும் பேசுவாங்க, இவங்க அடிச்சா அவங்களும் அடிப்பாங்க. நம்மள மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தா அவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம அடங்கி போவோம்ல. இப்போ நீங்க அடங்கி போனீங்களே, அந்த மாதிரி. பணம் வந்து அவங்களுக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல. அவங்க கிட்ட இல்லாத பணமா? பொண்ணு பார்க்க கொஞ்சம் அழகா லட்சணமா படிப்பறிவோட இருந்தா போதும்னு ஒரு லிமிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு பொண்ணை தேடி என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரவதான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போவான்னு அவங்களுக்கு நம்பிக்கை.
நாம தான் அவங்க இழுத்த இழுப்புக்கு போவோன்றது அவங்களோட எண்ணம். நம்மள பிரமிக்க வைக்கதான் தங்க நகையெல்லாம் அள்ளி கொட்டி அபிஷேகம் பண்ணாங்க. அதுல நம்ம எல்லாரும் மிரண்டுதான் போயிட்டோம். அது ஒரு விதமான பயமுறுத்தல்னு தான் நான் சொல்லுவேன். என்னடி நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போற? அவங்களுக்கு பிபி அதிகமானதுனால கொஞ்சம் சத்தம் போட்டாங்க. அதே என்னமோ நீ இவ்ளோ பெருசா சொல்ற? அவங்க நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லடி. பாத்தீங்களா, அவங்க நினைச்சத சாதிச்சுட்டாங்க. நீயே இப்ப அவங்களுக்கு விசுவாசி ஆயிட்டல்ல. நீ பெத்து இத்தனை வருஷம் வளர்த்த நான் சொல்றத நீ நம்பல, நேத்து வந்தவங்க சொல்றத நீ நம்புற. அவங்க காரு, பங்களா, நகை எல்லாத்தையுமே காட்டி ஓ வாயை அடைச்சிட்டாங்க. கேட்டா அது எனக்காக தான் நீ சொல்லுவ. அதுதான் உண்மையும் கூட. இல்லன்னு நான் சொல்லலம்மா. ஆனா அவங்க பேசின பேச்சு, அதோட அர்த்தம், இது எல்லாத்தையுமே நீ மறந்துட்ட. இவளை பார்த்து அலையிறியேன்னு சொன்னாங்க. தங்க நகையில பார்த்தது இல்லையான்னு கேட்டாங்கல்ல. பொம்பளை புள்ளைங்க ஆசைய கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும்னு திட்டினாங்களே. எல்லாத்துக்கும் மேல உன் வளர்ப்பையே குத்த சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ அவங்களுக்காக வக்காலத்து வாங்குறியேமா? எல்லாரையுமே கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன வாய் இனிமே நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லுச்சு. நாளைக்கே உங்களையும் வர வேணான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. அப்புறம் நாம ஒருத்தர் பாத்துக்கவே முடியாது. அது உனக்கு சந்தோஷமாமா? இதுதாம்மா அவங்களோட உண்மையான குணம். நீ நினைக்கிறது இல்ல. சென்டிமெண்ட்ல நீ ஏமாந்து போகாதம்மா. எனக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சு உங்களுக்கு கெட்டது செஞ்சுக்காதம்மா. நல்லது கெட்டதை யோசிக்காம நான் பேசலம்மா. எனக்கு நல்லதுங்கிறது என் குடும்பத்துக்கும் நல்லதாதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்டது மாதிரிதாம்மா. வசதியான வீட்டுக்கு மருமகளா தாம் பொண்ணை அனுப்பி வைக்கிறது பெத்தவங்களுக்கு வேணும்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அப்படி அனுப்புன அந்த பெத்தவங்க அவமானப்படுறது எந்த பொண்ணுக்கும் சந்தோஷமானது இல்லம்மா. அவங்க கிட்ட இருக்கிற பணம் நம்மளோட பாசத்தை வேற எடுத்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் எல்லார பத்தியும் யோசிக்கிறேம்மா. நீங்க என்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. அக்கா, அம்மா மேல எந்த தப்பும் இல்லக்கா. அந்த பாட்டி மேலயும் எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் என்னோடதுதான்க்கா. நீயும் அம்மா மாதிரியே யோசிக்கிறல நிலா. சரி விடுமா தென்றல். நிலா அந்த தப்பு பண்ணலன்னா அவங்க அந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? அவங்க பேசுனது தப்புன்னா அதுக்குதான் அவங்க மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாங்கல்ல. தவறு செய்யறது எல்லாருக்கும் சகஜம்தான். நடந்ததை மறந்துட்டு நடக்க போறத பத்தி யோசிக்கிறது தான் நல்லதுமா. கோவத்தை எல்லாம் தூக்கி வச்சுட்டு அமைதியா உட்காந்து யோசிச்சினா நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கே புரியும் தென்றல். அவசரப்பட்டு யார் மேலேயும் அபாண்டமா இப்படி பழி சுமத்தக்கூடாது. கோவத்துல எடுக்கிற முடிவு தப்பாதான் போகும். அம்மா நல்லதுதான் சொல்லுவேன். சண்டை சச்சரவெல்லாம் மறந்துட்டு நடக்க போற நல்லதுக்கு நம்ம எல்லாம் தயாராகும். எதுவா இருந்தாலும் நம்ம அவசரப்பட வேண்டான்னு என் மனசுக்கு தோணுதுமா.
யார் என்ன நினைச்சாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும். தென்றல் தான் ஆகாஷுக்கு பொண்டாட்டி. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆகாஷ், ஆகாஷ். பாட்டி, சொல்லுங்க பாட்டி. ஒண்ணுமில்ல கண்ணா, தென்றலுக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணியாச்சு இல்ல? அதான் ஒரு முறை நீ தென்றல் வீட்டுக்கு போய் அவளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதானே பாட்டி, உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அப்படியே பண்ணிடலாம். இப்பவே போயிட்டு வந்துரு ஆகாஷ். இதோ கிளம்பிடுறேன் பாட்டி. ஆகாஷ், ஏதோ சொன்னாங்களேன்னு சைலண்டா போயிட்டு வந்துடாத. அவகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசி இந்த கல்யாணத்தை பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி அவளோட அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. சரிங்க பாட்டி. ஆகாஷ் பாட்டி, நீ 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். நீ வந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன். வந்துருவேன் பாட்டி, டோன்ட் வரி. அப்புறம் நாம எப்பவுமே போவோமே கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. சரி பாட்டி, அங்கேயே கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஏங்க, அவ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போயிருக்கா, அவளை சமாதானப்படுத்தணும் இல்லாம நீங்க பாட்டுக்கு இப்படி உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? அவளை அமைதியா யோசிக்க விடுறதுதான் இப்போதைக்கு அவளை சமாதானப்படுத்தும். நாம போய் ஏதாவது பேசினா அவ ஏதாவது திரும்ப பேசுவா. பிரச்சனை வளர்ந்துகிட்டே போமே தவிர ஒரு முடிவுக்கு வராது. பயப்படுறீங்களாங்க அவளை பார்த்து? பெரியவங்க நாமளா இல்ல அவளா? குடும்ப பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் நாமளும் ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம அவங்களோட எதிர்காலத்தை முடிவு பண்ற அதிகாரம் நம்ம கையில மட்டும் இல்லம்மா, அவங்க கையிலயும் இருக்கு. நீங்களே இப்படி பேசினா அவ எப்படி நம்ம பேச்ச கேப்பா? நேத்து பிறந்த இவளே இப்படி முறுக்கிட்டு நின்னா அந்த ஆண்டாளம்மா எப்படி இருப்பாங்களோ? நம்ம திடுதுப்புன்னு அங்கிருந்து கிளம்புறப்பவே அவங்க முகம் மாறிடுச்சு. இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்சதுங்கிற சந்தோஷம் நிலைக்காது போல இருக்கு. நீ ஏன் அவசரப்படல லட்சுமி? எல்லாம் நல்லபடியா முடியும், நீ கவலைப்படாத. இப்போன்னு பார்த்து யாரு எனக்கு போன் பண்றாங்க? என்னங்க ஐயோ, ஆண்டாளம்மா தாங்க போன் பண்றாங்க. ஏன் பதற லட்சுமி? எடுத்து என்னன்னு கேளு. ஐயோ, என்ன குண்ட தூக்கி போட போறாங்களோ தெரியலையே. வணக்கம்மா, சொல்லுங்க. நான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டா ஆகாஷையும் தென்றலையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன். வீட்டுல நடந்த சின்ன குழப்பத்துல அது மறந்து போச்சு. டைம் வேற ஆயிடுச்சு. அதான் ஆகாஷம் மட்டும் கார்ல அனுப்பிச்சிருக்கேன். நீங்க தென்றல அவன் கூட கோயிலுக்கு அனுப்பி வைங்க. இப்பவே வா. சரிங்க சரிங்க, அனுப்பி வைக்கிறேன். ஆகாஷ் அவளை கூட்டிட்டு வந்து விட்டுருவான். அவன் இப்ப வந்துகிட்டே இருக்கான். நீங்க அதுக்குள்ள தென்றல ரெடி பண்ணி வைங்க. ரெடி பண்ணிடுறேன். சரி லட்சுமி, வச்சிடுறேன். சரிங்கம்மா, சரி. என்னம்மா? இப்போ உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு நேரம் இல்ல, நல்ல விஷயம் தான் வந்து சொல்றேன். தென்றல், என்னம்மா? தென்றல் தென்றல் வாயேன், சீக்கிரம் வாயேன். வா, கிளம்பு வா. எங்கம்மா? உன்னை கோயிலுக்கு கூட்டு போறதுக்காக மாப்பிள்ள வந்துட்டு இருக்காராம். வா, வந்து கிளம்பு வா, சீக்கிரம். என்னடி பாக்குற? வா, சீக்கிரம் வா, கிளம்பு. இப்ப எதுக்குமா கோவிலுக்கு? ஏய், நீ கேக்குற கேள்விக்குலாம் இப்ப பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வா, சீக்கிரம் கிளம்பு. அம்மா, வா 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 வா, சீக்கிரம் வா. அம்மா, இப்போ எதுக்கு திடீர்னு கோவிலுக்கு போகணும்? இந்த பாரு, இதுல ஏதாவது நல்ல புடவையா எடுத்து கட்டிட்டு கிளம்பு. முதல்ல எதுக்கு கோவிலுக்கு போகணும்னு சொல்லுமா. பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா உன்னையும் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வரதா ஆண்டாளமா வேண்டிட்டாங்களாம். இப்ப ஏதோ அவங்களால வர முடியலன்னு மாப்பிள்ளைய மட்டும் அனுப்பி வச்சிருக்காங்களாண்டி. நீ சீக்கிரமா புடவைய கட்டிட்டு ரெடியாகு சீக்கிரம். ஓ, சமாதானத்தோதா? அதுவும் நல்லதுதான். வரட்டும், இன்னைக்கு அவர்கிட்ட 2ல 1 பேசிடுறேன்.